வெல்கம் டு ஐடி மார்க்கெட்ஸ் ஆல்ரெடி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வேலேருந்து 1000 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி கேஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் இது 5th பார்ட்டு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து 1, 2, 3, 4 வரைக்கும் போட்டிருக்கோம். மறக்காமல் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்து பயன்பெறுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது ரயில்வே ஓரியன்டான ஜிகேஸ். சரிங்களா? ரயில்வேயில் நீங்கள் கேட்கக்கூடிய எந்த டைப் எக்ஸாம் இருந்தாலும், குரூப் சி, குரூப் டி, ஆர்பிஎஃப், ஏபி, இந்த மாதிரி எந்த டைப்பாக இருந்தாலும் அது சம்மந்தமான ஜிகேஸ் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா 100 கொஷின்ஸ் கவர் பண்ணுறோம். அடுத்தடுத்து ஒரு சீரீஸில் ஒவ்வொரு 100 கொஷினாக கவர் பண்ணிட்டோம். இது வந்து எப்படி நீங்கள் ஜிகே படிக்கணும் உங்களுக்கு தெரியாது, பட் இது மாதிரி தான் ஜிகே கேட்பாங்க, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, ஜப்பான் பாராளுமன்றத்தினுடைய பெயர். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷின், ஜப்பான் பாராளுமன்றத்தினுடைய பெயர் கேட்குறாங்க. டயட். சரிங்களா? ஜப்பான் பாராளுமன்றத்தினுடைய பெயர் வந்து டயட் அப்படின்னு சொல்லுவோம். முற்கால சோழர்களின் மிகப்பெரிய அங்கீகரிக்கப்பட்டவர் யார்? மிகப்பெரிய அளவில் அங்கீகரிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கரிகால சோழன். சோழன்களே தலை சிறந்த சோழனா கரிகால சோழன் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது, சிங்கப்பூருடைய பழைய பெயர் சிங்கப்புரா. சிங்கப்பூருடைய பழைய பெயர் வந்து சிங்கப்புரா அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. மதுரை வந்து வைகை நதிக்கரையில் அமைந்துள்ளது. சரிங்களா? அடுத்தது, கதிரியக்க தன்மையை கண்டறிந்தவர் யார்? கதிரியக்க தன்மையை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஹென்றி பெக்கோரல். சரிங்களா? ஹென்றி பெக்கோரல் தான் கதிரியக்க தன்மையை கண்டறிஞ்சார். சரிங்களா? இந்தியாவில் அதிக காடுகள் பரப்பளவு கொண்ட மாநிலம் எது? சரிங்களா? இந்தியாவில் அதிக பரப்பளவு காடுகள் கொண்ட மாநிலம் வந்து மத்திய பிரதேசம். சரிங்களா? மத்திய பிரதேசம் தான் அதிகப்படியான காடு இருக்குது இந்தியாவிலே. அடுத்தது, இந்தியாவின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் எந்த டைப் சதுப்பு நில காடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரபன்ஸ். சரிங்களா? சுந்தரவன சதுப்பு நில காடுகள் தான் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது, மகாராஷ்டிராவில் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே அமையுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த இடத்துல அமையும் அப்படின்னா நாக்பூரில் அமையுது. சரிங்களா? மகாராஷ்டிராவில் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே அமையுது அப்படின்னா நாக்பூரில். அடுத்தது, இந்தியாவின் முதல் சூப்பர் கம்ப்யூட்டர். இந்தியாவினுடைய முதல் சூப்பர் கம்ப்யூட்டர் எது அப்படின்னா பரம் 800, அதாவது 8000. சரிங்களா? பரம் 8000 இதுதான் வந்து நம்ம இந்தியாவுடைய முதல் சூப்பர் கம்ப்யூட்டர்னு கேட்டாங்கன்னா சொல்லணும். சரிங்களா? அடுத்தது, மனித உடலில் உள்ள உப்பினுடைய அளவு. மனித உடலில் எந்த அளவுக்கு உப்பு இருக்குது அப்படின்னா 0.4. நம்மளுடைய எடையில் இப்போ 50 கிலோ எடைனா அது 0.4%. சரிங்களா? அப்போ நம்ம மனித உடலினுடைய எடையில் 0.4% தான் உப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்தது, முழுமையான கிரனைட்டால் கட்டப்பட்ட கோவில் எது? அதாவது முழுமையாக அந்த கோயில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிரனைட் கற்களாலே கட்டியிருக்காங்க. அப்படின்னா எந்த கோயில்னா பிரகதீஸ்வரர் கோவில். சரிங்களா? பிரகதீஸ்வரர் கோவில். அடுத்தது, ரிசர்வ் வங்கியுடைய 23வது ஆளுநர் ரகுராம் ராஜன். 23 வந்து ரகுராம் ராஜன். பட் இப்போ வந்து 2025 பார்க்கும்போது, சரிங்களா, 2025 ரிசர்வ் வங்கியுடைய இது வந்து பார்த்திங்கன்னா 26வது நபர் இருக்கார். 26வதாக ஒருத்தர் வந்திருக்காரு. சரிங்களா? 2025 அப்படி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து சஞ்சய் மல்கோத்ரா. இப்போ ரீசெண்டாக யார் இருக்கிறாங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா. சரிங்களா? சஞ்சய் மல்கோத்ரா தான் இப்போ ரீசெண்டாக 2025 ஆர்பிஐடைய 26வது கவர்னராக இருக்கார். சரிங்களா? அடுத்த கொஷின், ஐசிசியின் நம்பர் 1 டெஸ்ட் வீரர். சரிங்களா? ஐசிசியோடைய நம்பர் 1 டெஸ்ட் வீரர் 2025. இப்போ 2025 இந்த கொஷின் தான் இப்போ நம்மளை கேட்பாங்க. அது யார் அப்படின்னா ஜோ ரூட். சரிங்களா? ஜோ ரூட்ன்றவர் தான். சரிங்களா? இது பழைய கொஷினில் வந்தது. இப்போ நமக்கு 2025 ஐசிசியுடைய தரவரிசையில் நம்பர் 1 கிரிக்கெட்டில் டெஸ்ட் வீரர் ஜனா ஜோ ரூட்டு. இதுவே ஒன் டேனா ரோஹித் சர்மா. சரிங்களா? நம்ம இந்தியன் கேப்டன் முன்னாள் இந்தியன் கேப்டனாக இருந்தார்ல ரோஹித் சர்மா. இவர் தான் வந்து ஒன் டே மேட்ச்சில் பெஸ்ட் பேட்ஸ்மேன். சரிங்களா? இதே வந்து T20 பெஸ்ட் பேட்ஸ்மேன் யார் T20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த அபிஷேக் சர்மா. சரிங்களா? அபிஷேக். ஏன்னா கொஷின் வந்து இந்த இதில் எதில் வேணால் உட்காரலாம், அதுக்காக தான் இதை எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அபிஷேக் சர்மா. ரோஹித் சர்மா வந்து ஒன் டே மேட்ச்சு, அபிஷேக் சர்மா வந்து T20 மேட்ச்சு. நான் வச்சுங்க. ஓகேங்களா? ஜோ ரூட்ன்ற ஒரு டெஸ்ட் மேட்ச். ஜோ ரூட் அவர் இங்கிலாந்து பேட்ஸ்மேனு. ஜோ ரூட் அவர் வந்து டெஸ்ட்டில் தலை சிறந்தவர். ஒன் டேயில் தலை சிறந்த பேட்ஸ்மேன்னா ரோஹித் சர்மா. T20 தலை சிறந்த பேட்ஸ்மேன்னா அபிஷேக் சர்மா. பவுலரில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஜஸ்பின் பும்ரா. சரிங்களா? ஜஸ்பின் பும்ரா.
பும்ரா சரிங்களா, ஜஸ்பின் பும்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் ஒன் டேயில் நல்ல பெஸ்ட் பவுலர் ஆஃப் ஒன் டே. அடுத்த கொஷின், நோட்ரோ அணை கத்ரீடல் அமைந்துள்ள இடம். நோட்ரோ அணை கத்ரீடல் அமைந்திருக்கு, எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து பாரிஸில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, நோட்ரோ கத்ரீடல் அணை எங்கே இருக்குன்னா பாரிஸில் இருக்குது. நீரூற்று பேனாவை சரிங்களா, ஃபவுண்டைன் பென் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் நீரூற்று பேனாவை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா பெட்ராச் பொனேரு அப்படின்றவர் தான் வந்து அந்த ஃபவுண்டைன் பென் இங்கு பேனாவை கண்டுபிடிச்சார். ஃபவுண்டைன் பென் சொல்லக்கூடிய இங்கு பேனா. எம்எம்யூ அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. எம்எம்யூ சரிங்களா, மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட், இங்கிலீஷில் மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட்னு சொல்லுவோம், தமிழில் நினைவக மேலாண்மை அலகு. சரிங்களா, நினைவக மேலாண்மை அலகு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது ரிவால்வரை கண்டுபிடித்தவர் யார். ரிவால்வர் சரிங்களா, துப்பாக்கி ரிவால்வர் சொல்லுவோம்ல, அந்த துப்பாக்கி இதை யார் கண்டுபிடிச்சார் அப்படின்னா சாமுவேல் கோல்ட். சரிங்களா, சாமுவேல் கோல்ட் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சார். திபெத் இதிலிருந்து நதி பாய்கிறது. திபெத்திலேருந்து எந்த நதி பாய்கிறது அப்படின்னா சட்லஜ் நதி. திபெத்திலேருந்து பாயக்கூடிய நதி வந்து சட்லஜ். சரிங்களா, அடுத்தது 270 அணு எண். இது கொஷின் நம்பர், இது 270ன்றது கொஷின் நம்பரு. அணு எண் எண்ணுக்கு சமம், எதனுடைய எண்ணுக்கு அணு எண் வந்து சமமாக இருக்கும் அப்படின்னா புரோட்டான்களுடைய இதுக்கு எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். சரிங்களா, அணு எண் வந்து எதனுடைய இதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா புரோட்டான்களுடைய எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். 270வது கொஷின் இது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு எண் எண்ணுக்கு சமம் அப்படின்னா எந்த எண்ணுக்குன்னா புரோட்டான்களுடைய எண்ணுக்கு சமம். சரிங்களா, அடுத்தது எல்லை காந்தி. எல்லை காந்தி அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா எல்லை காந்தி அப்படி யாருன்னா கான் அப்துல் காபர் கான் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, கான் அப்துல் காபர் கான் அப்படி இல்லைன்னா கான் அப்துல் காபர் கான் அப்படி தான் சொல்லுவோம். சரிங்களா, கான் அப்துல் காபர் கான் தான் எல்லை காந்தி அப்படின்னு சொல்லுவோம். விசையினுடைய அலகு சரிங்களா, விசையுடைய அலகு நியூட்டன். சரிங்களா, அதிகபட்ச சில்லறை விலை அப்படின்னா எதை சொல்லுவாங்க அப்படின்னா எம்ஆர்பியோடைய விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ், இது தமிழில் தான் அதிகபட்ச சில்லறை விலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸு, அதிகபட்ச சில்லறை விலை, அதை தான் வந்து தமிழில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதனுடைய விரிவாக்கம் கேட்பாங்க, அதான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பெத்திய தீவு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா துருக்கியில் அமைஞ்சிருக்கு. பெத்திய தீவு அமைந்துள்ள இடம் கேட்குறாங்க, துருக்கி. சரிங்களா, துருக்கி நாட்டில் அமைஞ்சிருக்கு. அடுத்தது வெப்பம் பற்றி ஆய்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது. வெப்பம் பற்றிய ஆய்வு வந்து தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், தமிழில் வந்து வெப்ப இயக்கவியல். சரிங்களா, வெப்ப இயக்கவியல், இதை இங்கிலீஷில் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் 276. அடுத்தது பார்த்திங்கன்னா போப்ஸ் உலகளாவிய பட்டியலில் மிகப்பெரிய பணக்காரர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு இப்போ ரீசெண்டாக கொஷின் பார்த்திங்க அப்படின்னா 2025 போப்ஸுடைய உலகளாவிய பட்டியலில் மிகப்பெரிய பணக்காரர் யார் அப்படின்னா எலான் மஸ்க். சரிங்களா, எலான் மஸ்க் அவங்க தான் வந்து இப்போ உலகளாவிய பணக்காரர் பட்டியலில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறார். சரிங்களா, டெஸ்லா கார் நிறுவனத்துடைய ஓனர் அப்படின்னு சொல்லுவாங்க. போப்ஸுடைய உலகளாவிய பட்டியலில் மிகப்பெரிய பணக்காரர் வந்து எலான் மஸ்க். இந்தியாவில் பணக்காரர் அப்படின்னா முகேஷ் அம்பானி. நான் வச்சுக்கோங்க, இந்தியாவில் பணக்காரர் வந்து முகேஷ் அம்பானி. அடுத்தது ஃபவுண்டன் பேனாவை கண்டுபிடிச்சவர். சரிங்களா, ஃபவுண்டன் பேனாவை கண்டுபிடிச்சோன்னா பெட்ராச் பொனேரு. 2 டைமுக்கு வந்துருக்குது. சரி, ஓகே, பெட்ராச் பொனேரு அப்படின்றது தான் ஃபவுண்டன் பேனா கண்டுபிடிச்சார். விஜயநகர பேரரசின் முதல் ஆட்சியாளர் யார். விஜயநகர பேரரசுடைய முதல் ஆட்சியாளர் ஹரிஹர புக்கர். சரிங்களா, ஹரிஹர புக்கர் அப்படின்னு சொல்லுவோம், ஹரிஹர புக்கர். சரிங்களா, அடுத்தது காடுகளில் மறுநடவு செய்வது எவ்வாறு அழைக்கப்படுது. காடுகளில் மறுநடவு, திரும்ப நடவு நடுற மாதிரி. சரிங்களா, மரங்களை வைக்கிறது என்னென்னா மறு காடு வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, மறு காடு வளர்ப்பு. சரிங்களா, சுற்றுச்சூழல் பற்றிய ஆய்வு, அது என்ன சொல்லுவோம்னா எக்காலஜி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், தமிழில் சூழலியல். சுற்றுச்சூழலை பற்றிய ஆய்வு என்னன்னு சொல்லுவோம்னா எக்காலஜி, அதை சூழலியல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். சரிங்களா, அடுத்தது பல்லவ வம்சத்தின் மன்னர் யார். கதைகளை எழுதியுள்ளார் அப்படின்னா பல்லவ வம்சத்தின் மன்னர் யார் கதைகளை எழுதுறதுல வல்லவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன். சரிங்களா, முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்தது கிறிஸ்துவின் மிகப்பெரிய சிலை, அதாவது கிறிஸ்துவுடைய மிகப்பெரிய சிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுடைய மிகப்பெரிய ரியோ டி ஜெனீரோவில் இருக்குது. சரிங்களா, ரியோ டி ஜெனீரோவில் இருக்குது.
இயேசு கிறிஸ்துவுடைய மிகப்பெரிய சிலை எங்கே இருக்குது அப்படின்னா ரியோடியோ ஜெனீரோவில் பிரேசில் உள்ள ரியோடியோ ஜெனீரோவில் இருக்குது. சரிங்களா? பிஎங் சங்மா எந்த ஆண்டு மக்களவை சபாநாயகராக பணியாற்றினார் அப்படின்னு கேட்குறாங்க. பிஎங் சங்மா வந்து 1996 முதல் 98 வரைக்கும் மக்களவையில் சபாநாயகராக இருந்திருக்காரு. இப்போ யார் மக்களவை சபாநாயகர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓம் பிர்லா. சரிங்களா? ஓம் பிர்லா ஞாபகம் வச்சுங்க. 2025 இப்போ யார் மக்களவை சபாநாயகர் அப்படின்னா ஓம் பிர்லா அப்படின்றவர் தான் இருக்கார். சரிங்களா? அடுத்தது அதிகபட்ச சில்லறை விலை, அதான் எம்ஆர்பிஐ அப்படின்னா இதுதான் விரிவாக்கம் கேட்குறாங்க. திரும்பியும் எம்ஆர்பியோட விரிவாக்கம் தான் அதிகபட்ச சில்லறை விலை, அதாவது மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் தான் எம்ஆர்பி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது ஐசிசியுடைய தலைவர் இப்போ 2025 யார் இருக்காங்க அப்படின்னா ஜெய்ஷா, அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷா அவரு இருக்கார். சரிங்களா? அடுத்தது 10 பின் பந்துவீச்சு அதிகபட்ச ஸ்கோர் எது அப்படின்னு கேட்குறாங்க. 10 ஸ்பின் பவுலிங்கில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் அதிகபட்சம் வந்து 300 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எலியை கண்டுபிடித்தவர் யார்? எலியை கண்டுபிடித்தவர் யாருன்னா டக்ளஸ் எங்கல்பர்ட். எலியை யார் கண்டுபிடிச்சாருன்னா டக்ளஸ் எங்கல்பர்ட் அப்படின்றவர் தான் எலியை கண்டுபிடிச்சாராம். ஏன்னா ரயில்வே பொறுத்த வரைக்கும் முழுக்க ஜிகே ஓரியன்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நல்லா வச்சுங்க. அதுவும் உளவியல் கொஷின்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ட். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 3 பார்ட்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கேள்வி கேட்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இந்திய பாதுகாப்பு சேவைகளில் உச்ச தளபதி. இந்திய பாதுகாப்பு சேவைகளில் முப்படை தளபதி, உச்ச தளபதி அப்படின்னு கேட்டால் யார்? குடியரசுத் தலைவரை தான் சொல்லுவாங்க. பிரசிடெண்ட்டு தான் இந்தியாவுடைய உச்சபட்ச தளபதி. அடுத்தது உலகின் மிக நீளமான பாலம் எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா சைனாவில் இருக்குது. உலகிலேயே மிக நீளமான பாலம் எங்கே இருக்குன்னா சைனாவில் தான் இருக்குது. சுதந்திரம் மற்றும் சுதந்திரத்துக்கான உரிமை எந்த அரசியலமைப்பு பிரிவு? சுதந்திரமாக இருக்கிறதும் சுதந்திரத்துக்குமான உரிமையும் எந்த அரசியலமைப்பு பிரிவில் சொல்லியிருக்காங்கன்னா 21 ஆர்டிகல் 21 சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது தற்போதைய தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னு கேட்குறாங்க. தற்போதைய தேர்தல் அதிகாரி 2025 சரிங்களா ஞானேஷ்குமார். சரிங்களா? தற்போது தேர்தல் ஆணையம் தலைவர் யாருன்னா ஞானேஷ்குமார். அவர் தான் வந்து 2025 இப்போ இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது சமஸ்தானம் இந்தியாவுடைய 292வது கொஷின். இந்தியாவுடைய டேஷாம் ஆண்டு மிகப்பெரிய சமஸ்தான சுதந்திரமாக இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சமஸ்தானத்தில் பெரிய சமஸ்தானம் எதுனா ஹைதராபாத் சமஸ்தானம் தான் இருக்கிறதுலேயே பெரிய சமஸ்தானமாக இருந்தது. சரிங்களா? இந்தியாவிலேயே மிகப்பெரிய சுதந்திர சமஸ்தானமாக இருந்தது எது அப்படின்னா ஹைதராபாத். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒவ்வொரு சமஸ்தானத்தையும் இணைச்சிருவார். சரிங்களா? இந்தியா கூட இணைப்பார். அதனால தான் அவருக்கு வந்து இந்தியாவோட இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது 2016ஆம் ஆண்டு ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்தவர் கேட்குறாங்க. 2016 ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செஞ்சவங்க அப்படின்னா சுரேஷ் பிரபு. பட் 2025 இப்போ ரீசெண்டாக இந்த வருஷத்தில் யார் ரயில்வே பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன். சரிங்களா? ஏன்னா ரயில்வே பட்ஜெட்டையும் பொது பட்ஜெட்டையும் ஜென்ரல் பட்ஜெட்டையும் ஒன்றா இணைச்சிட்டாங்க. அதனால் நிர்மலா சீதாராமன் யார் இவங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். அவங்க தான் வந்து பண்ணாங்க. இதுவே ரயில்வே மினிஸ்டர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ். சரிங்களா? அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே மினிஸ்டர் யார்? அஸ்வினி வைஷ்ணவ். ரயில்வே மினிஸ்டர். நிர்மலா சீதாராமன் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர், இந்தியாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவங்க தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. சரிங்களா? அடுத்தது பாலை தயிராக மாற்றும் பாக்டீரியா எது அப்படின்னு கேட்குறாங்க. லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா. லாக்டோபேசிலஸ் தான் பாலை தயிராக மாற்றுறது. யூஹெச்டியுடைய முழு வடிவம் கேட்குறாங்க. அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர். இங்கிலீஷில் அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர்னு சொல்லுவோம், தமிழில் மிக உயர்ந்த வெப்பநிலை. சரிங்களா? அடுத்தது குப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்த சீனர்கள் யார்? குப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்த சீனர் யார் அப்படின்னா பாஹியான் அப்படின்னு தான் வந்தார். சரிங்களா? அடுத்தது சாய்னா நேவால் அப்படின்றவங்க யார்? பேட்மிண்டன் வீராங்கனை. சரிங்களா? இந்தியாவுடைய பேட்மிண்டன் வீராங்கனை தான் சாய்னா நேவால். ராணி லட்சுமிபாய் எந்த இடத்தில் இறந்தார்? அவங்க எந்த இடத்துல இறந்துட்டாங்க அப்படின்னா
குவாலியரில் இறந்துட்டாங்க. சரிங்களா? கணினியுடைய மூளைன்னு சொல்லிட்டு அதாவது கம்ப்யூட்டருடைய பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறோம் அப்படின்னா CPU தான் சொல்லுவோம். சரிங்களா? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், இதை தான் வந்து கணினியுடைய மூளை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, முகமது பின் துக்ளக் டெல்லியிலிருந்து தௌலதாபாத்திற்கு மாற்றப்பட்டார். என்னத்தை மாற்றினார் அப்படின்னா தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கே மாற்றினார் அப்படின்னு கேட்குறாங்க. தௌலதாபாத்துக்கு மாற்றினார். முகமது பின் துக்ளக் டெல்லியிலிருந்து தலைநகரை எங்கே மாற்றுறாரு அப்படின்னா தௌலதாபாத்திற்கு மாற்றுவார். சரிங்களா? இந்தியாவுடைய மிகப்பெரிய பட்டு உற்பத்தி மாநிலம் எது? இந்தியாவுடைய மிகப்பெரிய பட்டு உற்பத்தி மாநிலம் கர்நாடகா. சரிங்களா? கர்நாடகாவில் தான் பட்டு அதிகம் உற்பத்தி பண்ணுறாங்க. அடுத்து, கோச்சாலா கணவாய் எந்த மாநிலத்தில் உள்ளது? கோச்சாலா கணவாய் எந்த மாநிலத்தில் இருக்குன்னா சிக்கிம் மாநிலத்தில். நைட்ரஜன் நிலைநிறுத்தும் பாக்டீரியா எது அப்படின்னா நுண்ணுயிரிகள் தான் வந்து நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, மத்திய சுரங்கம் மற்றும் திட்டமிடல் வடிவமைப்பு நிறுவனம் லிமிடெட் CMPDI இன் மேலாளர், இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2025 இப்போ யார் கரண்ட்டில் இதில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சதீஷ் ஷா. சரிங்களா? ஸ்ரீ சதீஷ் ஜா அவங்க தான் வந்து இந்த திட்ட மேலாண்மை மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக எங்கே இருக்காங்கன்னா மத்திய சுரங்க திட்டமிடல். சரிங்களா? சென்ட்ரல் மைன். சரிங்களா? மைன்ஸில் இருக்கிற சம்மந்தமாக வடிவமைப்பு பிளானிங் மற்றும் டெவலப்மெண்ட் லிமிடெட் யார் இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்ரீ சதீஷ் ஜா. இப்போ 2025 இவங்க தான் இருக்காங்க. அடுத்தது, 2015 ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருது யார் வாங்கினாங்கன்னா சஞ்சய் சுப்பிரமணியன். சரிங்களா? இப்போ 2025 யார் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கே ஸ்ரீ ராம்குமார். சரிங்களா? 2025 யார் சங்கீத கலாநிதி விருது வாங்கினாங்க அப்படின்னா ஆர்கே ஸ்ரீ ராம்குமார். சரிங்களா? ஆர்கே ஸ்ரீ ராம்குமார் அவங்க தான் வந்து வாங்கினாங்க சங்கீத கலாநிதி விருது 2025 ராம்குமார் அவங்க வாங்கினாங்க. அடுத்தது, எஸ்பிஎம்னா ஸ்கேனிங் ப்ராப் மைக்ரோஸ்கோப். சரிங்களா? ஸ்கேனிங் ப்ரோ மைக்ரோஸ்கோப், இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா SPM அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய விரிவாக்கம் வந்து ஸ்கேனிங் ப்ரோப் மைக்ரோஸ்கோப். சரிங்களா? இந்தியாவின் டிஜிட்டல் மாநிலம் எது? முதல் டிஜிட்டல் மாநிலம் இந்தியாவில் முதல் டிஜிட்டல் மாநிலம் எதுன்னா கேரளா. சரிங்களா? டிஜிட்டல் மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஃப்ளிப்கார்டுடைய தலைமை நிர்வாக அதிகாரி யாருன்னு கேட்குறாங்க. ஃப்ளிப்கார்டுடைய தலைமை நிர்வாக அதிகாரி இப்போ இவர் கிடையாது. 2025 இப்போ யார் இருக்காங்க? இப்போ ரீசெண்டாக யார் இருக்காங்க அப்படின்னா கல்யாண் கிருஷ்ணமூர்த்தி. சரிங்களா? கல்யாண் கிருஷ்ணமூர்த்தி தான் இருக்கிறாங்க. சரிங்களா? கல்யாண் கிருஷ்ணமூர்த்தி அவங்க தான் வந்து இப்போ 2025 ஃப்ளிப்கார்ட்டோடைய தலைமை அதிகாரியாக இப்போ ரீசெண்டாக இருக்கிறவங்க வந்து கல்யாண் கிருஷ்ணமூர்த்தி. சரிங்களா? அவரை நான் வச்சுங்க. அடுத்தது, மனித வயது வந்தவரின் எலும்புகளின் எண்ணிக்கை. மனிதனுடைய வயது வந்தவர்களுடைய எலும்புகளின் எண்ணிக்கை அப்படி எத்தனை அப்படின்னா 206 எலும்பு. சரிங்களா? நாம் சுவாசிக்கும் போது வெளியிடக்கூடிய வாயு எது? சரிங்களா? நம்ம சுவாசிக்கும் போது வெளியேற்றக்கூடிய வாயு எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. நம்ம சுவாசிக்கும் போது அதானே வெளியே விடுவோம், அதான் கேட்குறாங்க. அடுத்தது, சிரிப்பூட்டும் வாயு கிடையாது, இது சிரிப்பூட்டும் வாயு அப்படி எதுன்னு கேட்குறாங்க. நைட்ரஸ் ஆக்சைடு. சரிங்களா? இது தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் தப்பாக இருக்குது. சிரிப்பூட்டும் வாயு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நைட்ரஸ் ஆக்சைடு. எந்த நதியில் மிக உயரமான பாலம் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா பகீரதி. சரிங்களா? பாகீரதி நதியில் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பாகீரதி நதியில் தான் மிக உயரமான பாலம் கட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது, இந்தியாவில் அதிகமாக பட்டு உற்பத்தி செய்பவர் அதான் கர்நாடகான்னு பார்த்தோம். அது முதல் சாக்லேட் தயாரித்தவர், முதல்ல சாக்லேட்டை தயாரித்தவங்க யார் அப்படின்னா ஹெர்னான் கோர்டெஸ். சரிங்களா? ஹெர்னான் கோர்டெஸ்ன்றவங்க தான் வந்து முதல்ல சாக்லேட் தயாரித்தவங்க. பாகிஸ்தானுடைய தற்போதைய ஜனாதிபதி யார்? சரிங்களா? பாகிஸ்தானுடைய தற்போதைய ஜனாதிபதியாக இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா 2 கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? பாகிஸ்தானுடைய ஜனாதிபதியும் கேட்கலாம், சப்போஸ் பிரதமரையும் கேட்கலாம்,
ஜனாதிபதியாக இப்போ இருக்கிறவர் யார் அப்படின்னா ஆசிப் அலி சர்தாரி. சரிங்களா, ஆசிப் இப்போ ரீசெண்டாக. சரிங்களா, இப்போ இருக்கிறவங்க யாருன்னா ஆசிப் அலி சர்தாரி. சரிங்களா, ஆசிப் அலி சர்தாரி அப்படின்றவங்க தான் வந்து இப்போ பாகிஸ்தானுடைய 2025 இப்போ ரீசெண்டாக இருக்கிறவங்க வந்து ஆசிப் அலி சர்தாரின்றவங்க தான் இப்போ இருக்கிறாங்க. சரிங்களா, இவங்க யார், ஜனாதிபதியாக இருக்கிறவங்க. இப்போ அதே டைமில் இந்த இப்பயே வந்து பிரதமராக யார் இருக்காங்க அப்படின்னா இந்தியா கூட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார்ல ஷெபாஸ் ஷெரீப். சரிங்களா, இப்போ பிரதமர் யார் அப்படின்னா ஷெபாஸ் ஷெரீப். சரிங்களா, இப்போ பிரதமர் யார் அப்படின்னா ஷெபாஸ் ஷெரீப். சரிங்களா, நவாஸ் ஷெரீப்புடைய தம்பி ஷெபாஸ் ஷெரீப் அப்படின்றவர் தான் இப்போ இருக்கிறார். சரிங்களா, இப்போ பிரதமர் பிஎம் அப்படின்னா இவர். இந்தியாவுடைய பிரதமர்னா நரேந்திர மோடி, இந்தியாவுடைய ஜனாதிபதினா திரௌபதி முர்மு. அதே மாதிரி தான் இங்கே. சரிங்களா, அடுத்தது உலகிலேயே மிகவும் விஷமுள்ள மீன் எது அப்படின்னு கேட்குறாங்க. பாப்பர் ஃபிஷ் தான் வந்து உலகிலேயே மிகவும் விஷமுள்ள மீன் அப்படின்னு சொல்கிறோம். அதிக முறை மூவர்ண கொடியை ஏற்றிய பிரதமர் யார்? அதிக முறை மூவர்ண கொடி ஏற்றிய பிரதமர் யார்? ஜவஹர்லால் நேரு. அடுத்தது எழுதிய ஒரு கேலி வார்த்தை புத்தகத்தை கொல்ல அப்படின்றாங்க. இதை யார் எழுதினார் அப்படின்னா லீ ஹார்பர். எழுதிய ஒரு கேலி வார்த்தை அப்படின்ற புத்தகத்தை எழுதினவர் யார்? லீ ஹார்பர். சரிங்களா, டெல்லியின் ஒரே பெண் ஆட்சியாளர். சரிங்களா, டெல்லியினுடைய முதல் பெண் அப்படின்னு ஒரே பெண் ஆட்சியாளர் யார் அப்படின்னா ரஷ்யா சுல்தான். சரிங்களா, சுல்தான் ரஷ்யான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரஷ்யா சுல்தான். இவங்க தான் வந்து சுல்தானே ரஷ்யா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ரஷ்யா சுல்தான். கோல்டன் ராக் கோவில். சரிங்களா, கோல்டன் ராக் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா கியோத்தியோ பகோடா எந்த நாட்டில் அப்படின்னா மியான்மர் நாட்டில் இருக்குது. கோல்டன் ராக் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா ஏன்னா இது ரயில்வேயில் டூரிஸ்ட் சம்மந்தமான கொஷின்ஸ்லாம் இடம்பெறும். ஏன்னா அவங்களுக்கு இதுவே ஒரு போக்குவரத்து துறை தானே, அதனால் அது மாதிரி சம்மந்தமான கொஷினும் கேட்பாங்க, முக்கியமான இடங்கள் அதெல்லாம். அடுத்தது 2016 ஆண்டில் ஆஸ்திரேலியா ஓப்பன் மகளிர் இரட்டையரில் சானியா மிர்சா மற்றும் மார்டினா ஹிங்கிஸ் இவங்க வின் பண்ணாங்க 2016. ஆனால் நமக்கு வந்து இப்போ கேட்குறதுக்கு ரீசெண்டில் எதை கேட்கலாம் அப்படின்னா 2025 யார் வின் பண்ணாங்க? நமக்கு மகளிர் பிரிவு தான், இரட்டையர் கேட்கல. சரிங்களா, ஆஸ்திரேலியா ஓப்பன் சரிங்களா, மகளிரில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 2025 சரிங்களா, யார் வின் பண்ணாங்க அப்படின்னா அரீனா சபலென்கா. ஏன்னா இதுதான் நமக்கு இப்போ ரீசெண்டாக தான் கேட்பாங்க. அரீனா சபலென்கா. சரிங்களா, அரீனா சபலென்கா இவங்க தான் வந்து 2025 ஆஸ்திரேலியா ஓப்பன் மகளிர் இதில் வின் பண்ணவங்க. சரிங்களா, இதே ஜென்ஸில் வந்து ஜெனிக் சின்னர். சரிங்களா, ஜென்ஸில் கேட்டாங்க அப்படின்னா ஜெனிக் சின்னர் அவர் வந்து ஜென்ஸில் ஜெயித்தார். அதையும் சொல்லிடுறேன், ஏன்னா ரெண்டுத்தில் எது ஒன்று அவங்க கேட்கலாம். ஜெனிக் சின்னர் இவர் வந்து ஜென்ஸு. சரிங்களா, இவர் வந்து ஜென்ஸில் பிரிவில் ஜெயிச்சிருப்பார். மகளிர் பிரிவில் ஜெயிச்சவங்க அரீனா சபலென்கா பெண்கள் பிரிவிலையும், ஆண்கள் பிரிவில் வந்து ஜெனிக் சின்னர் அப்படின்றவர் ஆண்கள் பிரிவிலையும் ஆஸ்திரேலியா ஓப்பன் போட்டியில் 2025 வின் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்தது 8வது உலக பாரம்பரிய தினம். சரிங்களா, 8வது உலக பாரம்பரிய தினம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ கொண்டாடுவாங்க அப்படின்னா ஏப்ரல் 18 கொண்டாடிருக்காங்க. சரிங்களா, உலக பாரம்பரிய தினம் அப்படின்னா ஏப்ரல் 18 ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது தீபிகா கர்மாகர். சரிங்களா, தீபிகா கர்மாகர் அப்படின்றவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா ஜிம்னாஸ்டிக். தீபிகா கர்மாகர்ன்றவங்க ஜிம்னாஸ்டிக் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. அடுத்தது பாலிவுட்டின் பெரிய பாட்டி. சரிங்களா, ஓல்டு பர்சன், பாலிவுட்லேயே ஓல்டு பர்சன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஜோக்ரா சேகல். சரிங்களா, ஜோக்ரா சேகல் இவங்க தான் வந்து பாலிவுட்டில் பெரிய ரொம்ப
வயசானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஜோக்ரா சேகல். சரிங்களா? அடுத்து வளிமண்டலத்தின் அழுத்தத்தை அளவிடுவதற்கு பயன்படும் கருவி காற்றழுத்தமானி. சரிங்களா? காற்றழுத்தமானி பாராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் தமிழில் காற்றழுத்தமானி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? காற்றழுத்தமானி வளிமண்டலத்தோட அழுத்தத்தை அளவிடுறதுக்கு காற்றழுத்தமானி யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது உலகின் மிகவும் ஆற்றல் திறன் கொண்ட நகரம் எது? ரெய்ஜாவிக் ஐஸ்லாந்து. சரிங்களா? ரெய்ஜாவிக் ஐஸ்லாந்து இதான் உலகிலே ஆற்றல் மிக நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நீர்மின் நிலையங்கள் செயல்பாடு. நீர்மின் நிலையம்னா என்னது? ஹைட்ரோ பவர் பிளான்ட்டு. சரிங்களா? தண்ணி மூலிமா மின்சாரம் எடுக்கிறாங்களா அதான். அப்போ அங்கே என்ன பண்ணும் அப்படின்னா இயக்க ஆற்றலை மின்சார ஆற்றலாக அது மாற்றும். சரிங்களா? ஹைட்ரோ பவர் பிளான்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இயக்க ஆற்றலை நிலையாற்றல், அதாவது நிலையாற்றலாம் இயக்க ஆற்றல், இந்த அதாவது இயக்க ஆற்றல்னா கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த இயக்க ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? நீர்மின் நிலையம் அப்படின்னா ஏன்னா தண்ணி வந்து மேலேருந்து மலையிலேருந்து கீழே வரும், அருவியில் வரும். கொட்டும்போது அந்த டர்பைனை சுற்ற வச்சு அது மூலிமா மின்சாரம் எடுக்கிறாங்க. அப்போ இயக்க ஆற்றல் மூலிமா மின் ஆற்றலாக பெறதுக்கு தான் இந்த நீர்மின் நிலையம் பயன்படுது. அடுத்தது புதிதாக பிறந்த குழந்தை ஆரோக்கியத்தை வந்து எதன் மூலியமா மதிப்பெண் போடுறாங்க அப்படின்னா அதை எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா ஏபிஜிஆர் என்ற மதிப்பெண் சோதனை செஞ்சு தான் புதுசாக பிறந்த குழந்தை எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்றும் இல்லை, கொஷின் என்னென்னா புதிதாக பிறந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குதா அப்படின்னா எந்த மதிப்பெண்? ஏபிஜிஆர்னால் எதுக்குன்னா புதிதாக பிறந்த குழந்தை ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கான ஒரு மெத்தடு. சரிங்களா? அடுத்தது உயிரியல் தொடர்பான ஒரு கேள்வி. யார் மரபணு உருவாக்கினவர் அப்படி யாருன்னு கேட்குறாங்க. மரபணு உருவாக்கியவங்க யார் அப்படின்னா வில்ஹாம் ஜோன்ஸ். சரிங்களா? வில்ஹாம் ஜோன்ஸ். வில்ஹாம் ஜோன்ஸ். சரிங்களா? வில்ஹாம் ஜோன்ஸ் நான் வச்சுங்க. வில்ஹாம் ஜோன்சன் அவர் தான் வந்து இந்த ஜீன் பற்றி இது பண்ணவங்க. சரிங்களா? ஜீனை உருவாக்கினவங்க, மரபணு பற்றி சோதனை சம்மந்தமாக செஞ்சவங்க யார் அப்படின்னா வில்ஹாம் ஜோன்ஸ். சரிங்களா? உயிரியல் தொடர்பான விஷயம் வில்ஹாம் ஜோன்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஆசியாவிலே பிரபலமான புத்த கோயில். சரிங்களா? ஆசியாவிலே மிக பிரபலமான புத்தர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா போரோபுதூர். சரிங்களா? போரோபுதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தோனேஷியாவில் இருக்குது. போரோபுதூர் அப்படின்ற இடத்துல இந்தோனேஷியாவில் இருக்குது. சரிங்களா? அடுத்தது 1987 உலகக்கோப்பை வென்ற ஆஸ்திரேலிய அணி கேப்டன். 1987 உலகக்கோப்பை வென்ற ஆஸ்திரேலிய கேப்டன் வந்து ஆலன் பார்டர். சரிங்களா? ஆலன் பார்டர் அப்படின்றது 1987 உலகக்கோப்பை ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ லாஸ்ட்டாக 2023 வேர்ல்டு கப் மேட்ச் நடந்தது. அப்பயும் ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணிச்சு. 2023. சரிங்களா? 2023 ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணிச்சு. அதில் யார் கூடனா இந்தியாவை தோக்கடிச்சிட்டு அவங்க வின் பண்ணாங்க. அப்போ யார் கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் தெரிஞ்சுக்கோங்க, பேட் கம்மின்ஸ் அப்படின்றவர் தான். சரிங்களா? கேப்டன். ஏன்னா இதை பேஸ் பண்ணி இப்போ கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா 2023 உலகக்கோப்பை வென்ற ஆஸ்திரேலிய அணியினுடைய கேப்டன் யார் அப்படின்னாலும் பேட் கம்மின்ஸ் அப்படின்றவர் தான் வின் பண்ணாங்க. சரிங்களா? அவர் தான் கேப்டனாக இருந்தாங்க. பேட் கம்மின்ஸ் ஞாபகம் வச்சுங்க. கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவோம் அப்படின்னா நிலக்கரியை சொல்லுவோம். சரிங்களா? நிலக்கரியை சொல்லுவோம். பார்க் இயக்குனர் பிஏஆர்சி பாரத் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அதுதான் பார்க்கு பிஆர்சி. இப்போ இயக்குனராக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேக் பாஷின். சரிங்களா? விவேக் பாஷின் அவங்க தான் வந்து பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டருடைய இது மும்பையில் இருக்குது. சரிங்களா? மும்பை இதுக்கு வந்து இப்போ தலைவர் யார் இயக்குனராக இருக்காங்கன்னா விவேக் பாஷின். சரிங்களா? அடுத்தது வைரத்தின் முதன்மை உள்ளடக்கம். எதனுடைய புறத்தோற்ற வடிவம் அப்படின்னா கார்பனுடைய புறத்தோற்ற வடிவம் தான் வைரம். சரிங்களா? அடுத்தது எந்த நிரல் அப்படின்னு கேட்குறாங்க. நிரல்னா ப்ரோக்ராம். சரிங்களா? ப்ரோக்ராம் எந்த ப்ரோக்ராம் எது வந்து ப்ரோக்ராம்னு கேட்குறாங்க. பேசிக் அப்படின்றது வந்து ஒரு ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க.
டிபேசிக் அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வெப்பமான கிரகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. வெள்ளி கிரகம் வெப்பமாக இருக்கும். அருணாச்சல பிரதேசத்தின் 8வது முதல்வர் கலிகோபுல் இப்போ ரீசெண்டாக 2025 யார் இப்போ அருணாச்சல பிரதேசனுடைய முதல்வராக இருக்கிறாங்க அப்படின்னா பேமா கண்டு. சரிங்களா, பேமா கண்டு. சரிங்களா, பேமா கண்டு தான் 2025 இப்போ முதல்வராகும். இது வந்து லாஸ்ட்டாக பார்த்தது வந்து 2018. சரிங்களா, இந்த டைமிங்கில். சரிங்களா, 2018 இந்த டைமிங் அது. இப்போ நமக்கு ரீசெண்டாக 2025 முதல்வராக இப்போ யார் இருக்காங்க ரீசெண்டாக அப்படின்னா பேமா கண்டு அப்படின்றவங்க தான் இருக்காங்க. சரிங்களா, அடுத்தது அபிஷேக் வர்மா விளையாட்டை சேர்ந்தவர். எந்த விளையாட்டை சேர்ந்தவர் அபிஷேக் வர்மா அப்படின்னா வில்வித்தை. சரிங்களா, வில்வித்தை விளையாட்டுடைய சேர்ந்தவர் தான் அபிஷேக் வர்மா. அடுத்தது பால் வம்சத்தை நிறுவியவர் யார்? கோபால். சரிங்களா, பால் வம்சத்தை நிறுவியவர் வந்து கோபால் அப்படின்றவர். இதய முடுக்கி எந்த உறுப்பு தொடர்புடையது? இதய முடுக்கினா ஃபேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஸ் மேக்கர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இதயத்தினுடைய துடிப்பு இல்லாமல் துடிக்க வைக்கிறதுக்காக, இதயத்தை கண்டினியூவாக துடிக்க வைக்கிறதுக்கு ஃபேஸ் மேக்கர் யூஸ் பண்ணுவோம். அந்த பேர் தான் இதய முடுக்கி. இந்த உறுப்பு தொடர்புடையது எதுக்கு கூட தொடர்புடையது அப்படின்னா இதயத்துடன் தொடர்புடையது. சரிங்களா, அதான் சொல்லுங்க, ஆர்ட்டுக்கு தான். அடுத்தது மாநிலங்களவையின் ஜனாதிபதியால் எத்தனை பேர் வேட்பாளர்களை பரிந்துரைக்கிறாங்க? ஜனாதிபதியால் மாநிலங்களவையில் ராஜ்யசபாவில் எத்தனை பேர் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா 12 பேர். சரிங்களா, 12 பேரை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது அறிவியல் துறையில், விளையாட்டுத் துறையில், அப்புறம் கல்ச்சரல் இசை ஏதோ அவங்கள சிறப்பான நபர்களை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஒசாமா பின் லாடன் எந்த இடத்தில் கொல்லப்பட்டார்? ஒசாமா பின் லாடன் பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல கொல்லப்படுறாரு அப்படின்னா அபோட்டாபாத் பாகிஸ்தான். சரிங்களா, ஒசாமா பின் லாடன் பாகிஸ்தானில் தான் மறைஞ்சிருப்பார். அந்த இடத்துக்கு பேர் அபோட்டாபாத் பாகிஸ்தான். சரிங்களா, நாதுலா கணவாய் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா சிக்கிமுடைய கேங்டாக். சரிங்களா, நாதுலா கணவாய் எங்கே அமைஞ்சிருக்குன்னா சிக்கிமுடைய கேங்டாக் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. அடுத்தது கோல்கொண்டா கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்து. கோல்கொண்டா கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத். அடுத்தது ஏஏயு அப்படின்னா எதுக்குன்னா ஒருங்கிணைந்த தொகை அலகு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்குமெண்டட். சரிங்களா, அரேஞ்சு அமௌண்ட் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா கியூட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த நம்பர் கிடையாது. கியூட்டோ அலகு கார்பனுடைய வரம்பு என்பது பசுமை இல்ல வாயுகள் வெளியிடப்படுவதற்கான குறிக்குது. சரிங்களா, இது எதை குறிக்குது அப்படின்னா பசுமை இல்ல வாயு. சரிங்களா, கார்பன் டை ஆக்சைடு எந்த அளவு வெளியே வருது அதை பற்றி சொல்லக்கூடியது தான் ஏஏயு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன அலகுனா கியூட்டோ அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்தது இந்தியாவின் மிகப்பெரிய புலிகள் காப்பகம் எங்கே இருக்குது அப்படின்னா நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் அப்படின்ற இடத்துல இருக்குது. இந்தியா சுதந்திரம் பெற்ற போது வைஸ்ராயாக இருந்தவர் யார்? லார்ட் மவுண்ட் பேட்டன். ஏன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். லார்ட் மவுண்ட் பேட்டன் தான் வந்து இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது வைஸ்ராயாக இருக்கிறவங்க லாஸ்ட்டாக இருந்தவர் யாருன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு தான் இருப்பாங்க. சரிங்களா, அடுத்தது இந்தியாவின் முதல் அதிவேக கிராம மாவட்டம் பிராட்பேண்ட் நெட்வொர்க். சரிங்களா, அதிவேக பிராட்பேண்ட் நெட்வொர்க் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவுடைய மிக அதிவேக பிராட்பேண்ட் நெட்வொர்க் எங்கே இருக்குது அப்படின்னா கேரளா இடுக்கியில். சரிங்களா, கேரளாவில் இடுக்கி என்ற இடத்துல. இந்திய அறுவை சிகிச்சையினுடைய தந்தை யார்? இந்தியாவுடைய அறுவை சிகிச்சையின் தந்தை அப்படின்னா சுஷ்ருதர். சரிங்களா, இந்திய அறுவை சிகிச்சை அப்படின்னா சித்த மருத்துவத்தின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா சரகர். சரிங்களா, சரகர் வந்து சித்த மருத்துவத்துடைய தந்தை. அறுவை சிகிச்சையின் தந்தை வந்து சுஷ்ருதர். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம அறுவை சிகிச்சை பண்ணும்போது நமக்கு வலிக்கும், அப்போ சுருக்குன்னு வலிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சுஷ்ருதர் அப்படின்னு ஞாபகம். சரகுனா தழை, அப்போ இலை தான். அப்போ இலை மூலியமாக தான் சித்த மருத்துவம். அப்போ சரகர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இலைகள் காஞ்சிச்சுன்னா சருகுன்னு சொல்லுவோம், அதுதான் சரகர் ஞாபகம் வச்சுங்க. சித்த மருத்துவத்தின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா சரகர், அறுவை சிகிச்சையினுடைய தந்தைன்னு கேட்டாங்கன்னா சுஷ்ருதர் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது என்ன கொஷின் அப்படின்னா இந்தியாவின் சூரிய சக்தியால் இயங்கும் சர்வதேச விமான நிலையத்தினுடைய பெயர். இந்தியாவிலேயே முதல் சூரிய சக்தியால் இயங்கும் விமான நிலையம் எது அப்படின்னா கொச்சின் சர்வதேச விமான நிலையம். கொச்சின் சர்வதேச விமான நிலையம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். 100 கொஷின் நம்ம கவர் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து ஒவ்வொரு 100 கொஷினாக பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்து 4 பார்ட் போட்டிருக்கோம், அதை மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.